அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய புவியியல் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாறை மற்றும் மண். இந்த புவியில மிக முக்கியமான கனிம வளங்கள் காணப்படுகின்றன. ஒரு நாடு ஒரு செல்வ வளம் மிக்கதா இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுடைய கனிம வளங்களையும் கணக்கில் எடுக்கிறார். கனிம வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு கட்டாயமா செல்வ வளத்துல மிக சிறந்த நாடாக பொருளாதாரத்துல திகழும். அதன் அடிப்படையில நம்ம இப்ப இந்த புவியின் அடிப்படையில புவியியல் ரீதியாக இந்தியாவில் எங்க காணப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாறை மற்றும் மண், சரிங்களா? ஒரு முக்கியமான கனிம வளம் சொல்றோம். இந்த கனிமங்கள் அனைத்தும் பெரும்பாலும் எங்க இருந்து கிடைக்குதுன்னா பாறைகள்ல இருந்து தான் கிடைக்குது. இப்ப பாறைனா என்ன அப்படிங்கிற தன்மையில நம்ம இந்த பாடத்தை அணுக போறோம். இப்போ இதுல பார்த்தோம்னா கற்றலின் நோக்கம்னு ஒரு டாபிக் இருக்கு. பாறை மற்றும் மண்ல கற்றலின் நோக்கம் இருக்கு. இப்போ இந்த பாடத்தலைப்புல நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளா ஷார்ட்டா சொல்லியிருக்காங்க. நம்ம அதான் பண்ண போறோம். இதுல என்னெல்லாம் இருக்குன்னா பாறைகளின் தன்மைகள் அப்படின்றது. எல்லா பாறையும் ஒரே மாதிரி இருக்காது. பாறைகள் மாறுபடுகிறது. புவியின் உள்ள ஆழத்துல இருக்கக்கூடிய பாறைகள் இருக்கு, புவியில மேற்புறத்துல இருக்கக்கூடிய பாறை இருக்கு. நம்ம இருக்கக்கூடியது பாறை கோலத்துல தான் வாழுகிறோம், சரிங்களா? புவியில் மிக முக்கியமான ஒரு கோலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நிலக்கோளம் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் எடுத்து வைக்கலாம். காரணம் உயிரினங்கள் வாழக்கூடிய கோலமே நிலக்கோளம். நிலக்கோளத்துல தான் பெரும்பான்மையான உயிரினங்கள், மனிதர்கள் உட்பட்ட உயிரினங்கள் இந்த நிலக்கோளத்துல நம்ம வசிக்கிறோம். இந்த நிலக்கோளம் எதால் ஆனது? நிலத்துக்கோளத்தை லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். பாறைகளால் ஆனது. பெரும்பான்மையான என்ன இருக்குன்னா பாறைகளால் இருக்கு. அப்ப இந்த பாறை அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். பாறையில என்ன, பாறையிலேருந்து நம்ம என்னென்ன எடுத்து தயாரிக்கிறோம், இதை எங்க பயன்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரியான தலைப்புகளை நம்ம அதை அணுக போறோம், சரிங்களா? இப்ப பாறைகளின் தன்மைகள் மட்டும் இல்லாம அதன் வகைகள், பயன்களை புரிந்து கொள்ளுதல், இது ரொம்ப முக்கியமானது. இதுல பொன்மார்க் கட்டாயமா எந்த ஒரு தேர்வா இருந்தாலும் இந்த பாறை மற்றும் மணல் ரீதியாக ஒரு கொஸ்டின்ஸ் கட்டாயம் கேட்டுவாங்க, சரிங்களா? இப்போ பாறையுடைய வகைகள், பல்வேறு வகைகள் இருக்கு. அந்த தன்மையின் அடிப்படையில் பாறைகள்ல இருக்கக்கூடிய தன்மையின் அடிப்படையில் பல்வேறு வகைகள் இருக்கு. அந்த வகைகளை நம்ம பார்க்க போறோம். அடுத்து பல்வேறு வகையான பாறைகளை அடையாளம் காணுதல். இப்ப நமக்கு ஒரு எளிமையா சொல்லலாம்னா இந்த பாறையுடைய வகைகள்ல எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தெரியக்கூடிய ஒரு பாறை கிரானைட் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, பசால்ட் கருங்கல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. கருங்கலை பொறுத்தவரை எல்லாருக்கும் எளிமையா ஈஸியா தெரிஞ்சிருக்கும். இந்த கருங்கல் வகை பாறைகள் அதிகமான இடங்கள்ல நம்ம கட்டடங்கள் கட்டுவதற்கு பயன்படுத்துறோம். அப்ப அந்த பாறையுடைய இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இதான் அடையாளத்தின் அடிப்படையில் இது கருங்கல், இது கிரானைட், அப்படி தனித்தனியா என்ன பண்றோம், பிரித்து வைத்து படிக்க போறோம். இதுக்கு அடுத்த தலைப்பு என்னன்னா மண்ணின் தன்மை அமைப்பு, அதன் கூட்டமைப்பு, அடுத்து மண் வள பாதுகாப்பு, அதன் முக்கியத்துவம். ஒரு மண் இருக்குன்னா அதனுடைய பாதுகாப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அதுவும் இந்த பாடத்தலைப்புல பாக்குறோம், சரிங்களா? ஓகே, அப்ப நம்ம இந்த பாடல் தலைப்பு என்னன்னா பாறை மற்றும் மண். இதுதான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாவே பார்க்க போறோம். நிலக்கோளம் சார்ந்த ஒரு விஷயம் தான் அதுல ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஓகே, பாறைகளை பற்றிய படிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. பெட்ராலஜி, சரிங்களா? பாறைகளை பற்றிய படிப்பு பெட்ராலஜி. பாறையியல் இது என்ன மொழி சொல் அப்படின்னு கேட்பாங்க. கிரேக்கம். இது என்ன மொழி சொல்? கிரேக்கம். இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோம். பாறைகளை பற்றிய படிப்புக்கு பேரு பெட்ராலஜி. இது என்ன மொழி சொல்? எந்த மொழியில இருந்து இந்த பெட்ராலஜி அப்படிங்கிறத எடுத்தோம் அப்படின்னா கிரேக்க மொழியில இருந்து எடுத்துக்கிட்டோம், சரிங்களா? ஓகே, இப்போ இதுல பார்த்தோம்னா அந்த விஷயத்தை கொடுத்துருப்பாங்க பாருங்க. பாறையியல் என்பது புவி மண்ணியலின் ஒரு பிரிவு, சரிங்களா? புவி மண்ணியல். புவியில மண் பாறை தான் உறைஞ்சு சதுரி மண்ணா மாறுது. அதனால புவி மண்ணியலின் ஒரு பிரிவு என்னன்னு சொன்னோம்னா பாறையில் சொல்றோம். பாறையியல் என்பது பெட்ராலஜி என்ற சொல்லில் இருந்து உருவாகுது. இது என்ன மொழினா கிரேக்க மொழி. ஒன் மார்க் கொஸ்டின் அப்படி கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்காங்க. அப்படின்னா என்னன்னா பெட்ரஸ்னா பாறை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, லோக்கஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதை பற்றிய படிப்பு அப்படிங்கிறாங்க. இப்ப பாறையை பற்றிய படிப்பு பாறையியல், அதனால பெட்ராலஜி. பாறைகளை பற்றிய படிப்பு பாறையியல், பெட்ராலஜி அப்படிங்கிறோம், சரிங்களா? ஓகே, ரைட். அடுத்து பாறைகளுடைய வகைகள் என்னென்னங்கிறது பார்க்கணும். பொதுவாக பாறைகளை பொறுத்தளவு எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். மலைப்பாங்கான இடங்கள்ல பெரும்பாலும் எளிமையா நம்மளால பார்க்க முடியும். அதுபோல் நிலத்தோற்றங்கள்ல காணப்படக்கூடியதும் பாறைகள் தான், சரிங்களா? இந்த பாறைகள் ஒன்று அல்லது பல கனிம பொருட்களால் ஆனவை, சரிங்களா? ஒரு கனிம பொருள் இருக்கலாம் அல்லது பல கனிம பொருட்கள் இருக்கலாம். ஒன்று அல்லது பல கனிம பொருட்களால் ஆனவை. இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கனிமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதுல ரொம்ப முக்கியமா பார்க்கிறோம். அடுத்து திடநிலையில் உள்ள ஒரு முக்கியமான இயற்கை வளம் எதுன்னு கேட்டா நம்ம பாறை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லலாம். கனிம வள அதிகமாக கடத்தல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல அதிகம் பார்க்குறோம். இந்த பாறைகளை
எடுத்து கொண்டு போகக்கூடிய இதெல்லாம் இருக்கு சரிங்களா. அந்த கனிமம் கனிமம் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம அதுல அதிக இடங்களை பயன்படுத்துவோம். அதுதான் நம்ம இதுல சொல்றோம். திடநிலையில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு இயற்கை வளம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாறை. இந்த பாறையை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா அது எப்படி உருவாகுது அப்படிங்கிற அடிப்படையில நம்ம ஒன்னொன்னா பிரிச்சு படிக்கணும் சரிங்களா. ஓகே, அதை பாக்குறதுக்கு நம்ம இதுல பார்த்துலாம். பாறைகளை இந்த மாதிரி பிரிச்சு நம்ம மூணதா பிரிச்சு படிக்க போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒண்ணு வந்து தீப்பாறை அப்படின்னு இருக்காங்க, இரண்டாவது படிவு பாறை, மூணாவது வந்து உருமாறிய பாறை. அப்ப ஃபர்ஸ்ட்ல வந்து தீப்பாறை அப்படின்னு சொல்றாங்க. தீப்பாறை அப்படின்னா என்ன? இந்த எரிமலைகள் வெடிச்சு சிதறும் போது உள்ள இருக்கக்கூடிய உருகிய நிலையில் உள்ள மாக்மா வெளியில வரும்போது, அந்த புவிக்கு வெளியில அந்த மலையை தாண்டி வெளியில வரும்போது ஏற்படக்கூடிய ஒரு நிலத்தோற்ற மாற்றம் தான் தீப்பாறை அப்படின்னு சொல்றோம். புவியில் இருக்கக்கூடிய அந்த மாக்மா வெளியில வர்றது சரிங்களா. இதன் அடிப்படையில் வெளியில வந்தா அந்த தன்மை மாறும், உள்ளுக்குள்ளே இருக்கும்போது அந்த பாறையின் தன்மை மாறும். சரி, எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பொதுவா வந்து பார்த்தோம்னா இப்ப இதுதான் ஒரு பூமியில மலைப்பாங்கான ஒரு இடம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு அடியில என்ன இருக்கும்னா பாறை குழம்பு இருக்கும் சரிங்களா. பாறை குழம்பு, இதுல பாறை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருப்பாங்க. இதுதான் மாக்மா. இந்த உரிய நிலையில் உள்ள பாறை குழம்பு என்ன சொல்லுவாங்க? மாக்மா. இது புவிக்கு வெளியில வரும் சரிங்களா. அனலா அப்படியே நெருப்பை குளிச்சுட்டு அப்படியே பக்கத்துல படிஞ்சு கிடக்கும். இந்த படிஞ்சு இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் தீப்பாறை அப்படின்னு சொல்றோம். அப்ப முதல்ல இந்த பாறை தான் ஆரம்பிக்குது. அதனால இது முதன்மை பாறை என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா. தீப்பாறைன்னு சொல்லலாம் அல்லது முதன்மை பாறை அந்த வார்த்தையும் சொல்லலாம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா இது எல்லாத்துக்கும் அடிப்படையே இந்த பாறை தான், ஸ்டார்டிங்கே இதுதான். அப்படிங்கிறனால தாய்ப்பாறை என்றும் அழைக்கப்படுகிறது. தாய்ப்பாறை சரிங்களா. அப்ப முதன்மை பாறை, தாய்ப்பாறை, இது எல்லாம் யாருன்னா தீப்பாறை தான். ஓகே, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்குறோம். இப்போ உரிய பாறை குழம்பு வெளியில வருது. வெளியில வந்துட்டா வெளிப்புற தீப்பாறை, வெளியில வந்துச்சுன்னா வெளிப்புற தீப்பாறை. வெளியில வரல, உள்ளுக்குள்ளே அங்கங்க இருக்கு அப்படின்னா உட்புற தீப்பாறை. தீப்பாறையில ரெண்டு டைப். இந்த ஊடுருவிய தீப்பாறை இருக்கு பாத்தீங்களா, இது. இன்னொன்று வெளிப்புற தீப்பாறை. இந்த ஊடுருவிய தீப்பாறையில ரெண்டு வகை உண்டு. ஒண்ணு இந்த எரிமலை வெடிச்சு சிதறக்கூடிய இந்த இடத்தின் அடிப்படையில புவியின் அடி ஆழத்தில் ரொம்ப ஆழத்துல அந்த பாறை காணப்பட்டுச்சுன்னா அடி ஆழ பாறை அப்படிம்போம். அடி ஆழ பாறை. இல்ல கொஞ்சம் உயரத்துல, சற்று உயரத்துல காணப்பட்டுச்சுன்னா இடையாள பாறை. அப்ப ஆழத்துல ரெண்டு இருக்கு, அடியாழம் இடையாளம் அப்படின்னு இருக்கு. இன்னொன்னு வெளிப்புற தீப்பாறைன்னு ஒன்று இருக்கு. இதுல நமக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா இந்த பாறையின் தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கலாம், இல்ல எடுத்துக்காட்டுகள் கேட்கலாம். வெளிப்புற தீப்பாறைக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படி கேட்பாங்க. இப்ப வெளிப்புற தீப்பாறை அப்படின்னாலே நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்மளால் நமக்கு தெரிஞ்ச முக்கியமான ஒரு பாறை தான் கருங்கல் சரிங்களா. கருங்கல் இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பசால்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். கருங்கல்ல தான் பசால்ட் அப்படிம்போம். அது மாதிரி அடியாள பாறை, இடையாள பாறை, இந்த ரெண்டுல நம்ம எப்படி பார்க்கலாம்னா ரொம்ப அடி ஆழத்துல இருக்கிறதுனால அந்த பாறையின் தன்மை என்னதுன்னா கிரானைட். கிரானைட் நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய கிரானைட் இந்த அடியாள தீப்பாறைக்கு உதாரணம் சரிங்களா. ஓகே, இடையாள தீப்பாறைக்கு என்னதுன்னா டோலிரைட். டோலிரைட். ஓகே, அப்ப இந்த மாதிரி உதாரணங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை வச்சு தான் கொஸ்டின்ஸ்ல ஏதாவது கேட்கலாம் சரிங்களா. இப்ப இந்த தீப்பாறையுமே என்ன மொழிச்சொல்னு கேட்பாங்க. இது வந்து லத்தீன். தீப்பாறை வந்து எந்த மொழியில இருந்து வந்ததுன்னா லத்தீன். லத்தீன்ல வந்து இதுக்கு பேர் என்னன்னா இக்னியல் சரிங்களா. இக்னியஸ், இக்னியஸ் ராக், தீப்பாறை. இக்னியஸ் என்றால் நெருப்பு அல்லது தீ என்று பொருள். அதுல இருந்து வந்ததுனால இந்த தீப்பாறை இக்னியஸ் ராக் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. இல்ல தாய்ப்பாறை அப்படின்னு சொன்னோம்னா பேரண்ட் ராக் அப்படின்னு சொல்லலாம். இல்ல முதன்மை பாறை அப்படின்னு சொன்னா பிரைமரி ராக் அப்படின்னு பல்வேறு பெயர்கள் இந்த முதல்ல உருவாகக்கூடிய இந்த பாறைக்கு இருக்கு. இதனுடைய குணாதிசயங்கள் தான். இப்ப தீப்பாறையின் பண்புகள் என்ன, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இப்ப ஒவ்வொரு பாறையும் அது இருக்கக்கூடிய தன்மையின் அடிப்படையில் அந்த பண்புகளை நம்ம ஈஸியா படிச்சுக்கலாம், மனப்பாடம் பண்ணிக்கலாம். எப்படி படிக்கலாம் அப்படின்னா இப்ப இந்த தீப்பாறை முதல்ல வெளியில வரும்போது ரொம்ப உள்ள வெப்பம் அதிகமா இருக்கும். அப்ப மாக்மா உருகிய நிலையில் இருக்கு. வெளியில வரும்போது என்ன ஆகுதுன்னா குளிர்ந்த நிலைக்கு மாறும்போது அது வந்து கடினத்தன்மையை பெறுகிறது. அப்ப ரொம்ப கடினத்தன்மையா இருந்துச்சுன்னா அதற்குள்ள அந்த கடினமானதை வந்து உடைக்கிறது கஷ்டம். அப்ப அதுக்குள்ள நீர் போகுமானா போகாது. அப்ப கடினமான பாறைகளுக்கு இடையில நீர் போகக்கூடிய தன்மை குறைவாயிரும். அப்ப நீர் புகாத தன்மையா ஆயிரும். அப்ப இதை நம்ம எங்க பயன்படுத்தலாம்? வீடுகள் கட்டுறதற்கான கட்டிடங்கள்ல பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கும்போது தீப்பாறை ரொம்ப முக்கியமான பாறையா இருக்கு, முதன்மை பாறை சரிங்களா. அப்ப இதனுடைய பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா தீப்பாறையின் பண்புகள்
இதுதான் ஒரு நிமிஷம் பண்புகள் அப்படின்னு பாக்குறோம். இப்ப இந்த பாதையில தான் நம்ம என்ன சொன்னோம், கடினத்தன்மை உடையதுன்னு சொன்னோம். அப்ப கடினத்தன்மை இருந்தால் அது உடைக்கிறது கஷ்டம், அதுக்குள்ள தண்ணி போறதுமே ரொம்ப ஈஸியா போக முடியாது, தண்ணி புகாது, அதான் நீர் புகா தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் கடினத்தன்மை நீர் புகா தன்மை கொண்டது. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா தீப்பாறைகள் எரிமலை செயல்பாடுகளோடு தொடர்புடைய, பெரும்பாலும் இந்த எரிமலை வெடிப்பு நடந்துச்சு அப்படின்னாலே அங்க உருவாகக்கூடிய பாறை என்ன பாறைனா தீப்பாறையா தான் இருக்கும். மற்ற பாறைகளை காட்டிலும் இதுதான் முக்கியமான பாறையா இருக்கும். அடுத்து உயிரின படிம பொருட்கள் இப்பாறைகளில் இருக்காது அப்படின்னு போறோம். உயிரின படிம பொருட்கள் இந்த கரிமம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இறந்த அழுகிய மக்கிய உயிரினங்களை தான் உயிரின படிம பொருட்கள். அந்த மாதிரியான ஒரு கரிம பொருட்கள் இந்த முதன்மையான பாறையில இருக்காது. சரிங்களா? ஓகே. அது போக கட்டுமான வேலைகளுக்கு பயன்படுகின்றன, கட்டுமான வேலைகளுக்கு பயன்படுகின்றன. இதுதான் இந்த தீப்பாறையுடைய பண்பு. அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தீப்பாறையின் வகைகள் பார்க்கும்போது ஒண்ணு வெளிப்புற தீப்பாறை, இன்னொன்னு உட்புற தீப்பாறை. இதை நம்ம எடுத்துக்காட்டுகள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்காங்க. சரிங்களா? ரொம்பலாம் போட்டு அதுல இது பண்ண வேண்டாம். வெளிப்புற தீப்பாறைக்கு எடுத்துக்காட்டு என்ன, உட்புற தீப்பாறைக்கு எடுத்துக்காட்டு என்ன, இந்த மாதிரி எடுத்துக்காட்டு ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால ஓகே. வெளிப்புற தீப்பாறை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். என்னன்னு பாத்தீங்கன்னா கருங்கல். வெளிப்புற தீப்பாறைக்கு எடுத்துக்காட்டு கருங்கல். இதா இருக்கு பாருங்க, இந்தியாவின் வடமேற்கு தீபகற்ப பகுதியில் காணப்படும் கருங்கல் பசால்ட். இதுல முக்கியமான வெளிப்புற தீப்பாறைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. சரிங்களா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்காங்க, இது கொஸ்டின்ஸ்ல இருக்கும். அடுத்து அடியாள பாறையில ரெண்டு பாறை நம்ம படிப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஊடுருவிய பாறையில அடியாள பாறைன்னு ஒண்ணு இருக்கு, இடையாள பாறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டையுமே பார்க்கும்போது இது இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஊடுருவிய தீப்பாறையில ரெண்டு வகை, ஒண்ணு அடியாள பாறை, இன்னொன்னு இடையாள பாறை. அதிக ஆழத்துல இருந்துச்சு அப்படின்னா அடியாள பாறை, குறைவான ஆழத்துல இருந்துச்சு அப்படின்னா இடையாள பாறை. சரிங்களா? இந்த ரெண்டு தான். இப்ப இந்த இடையாள பாறைக்கு எடுத்துக்காட்டு இடையாள பாறை கிரானைட், டயரைட் மற்றும் எறும்புக்கல். இந்த மூணையும் நம்ம என்ன சொல்லுவோம், அடியாள பாறைக்கு எடுத்துக்காட்டு சொல்றோம். இடையாள பாறைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா டொலிரைட். சரிங்களா? டொலிரைட் இடையாள பாறைக்கு எடுத்துக்காட்டு டொலிரைட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த ரெண்டுல ஏதாவது கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம், கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடியாள பாறையில அடியாள பாறைனா கிரானைட், அதை இம்பார்ட்டன்டா ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து கிரானைட், டைரைட், எறும்புக்கல் அப்படின்னு சொன்னா அது அடியாள பாறை. இடையாள பாறை அப்படின்னா டொலிரைட். சரிங்களா? அது அந்த வகையில அடங்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரானைட் அப்படிங்கும்போது ஒரு வகையான படிகம் அப்படின்னு சொல்றோம். அதனால இதை என்ன சொல்லலாம்னா படிக பாறைகள் என்றும் அழைக்கலாம். இந்த உள்ள இருக்கக்கூடிய பாறை, மேல இருக்கக்கூடிய கருங்கல் வந்து படிகம் கிடையாது. அடியாள பாறையில் இருக்கக்கூடிய அந்த பாறை வந்து கருங்கல் வகை படிக பாறைக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். சரிங்களா? படிகங்கள் கொண்டிருக்கனால படிக பாறை அப்படிங்கிறோம். ஓகே. இப்போ நம்ம ஒரு பாறை மட்டும் தான் பார்த்துருக்கோம், முதன்மை பாறை அல்லது தீப்பாறை. இதை பொறுத்தளவு ரெண்டு வகையா பிரிச்சோம், வெளிப்புற தீப்பாறை, ஊடுருவிய தீப்பாறை சொன்னோம். வெளிப்புற தீப்பாறைக்கு எடுத்துக்காட்டு கருங்கல் பசால்ட், அது ஞாபகம் வச்சுக்காங்க. ஊடுருவிய தீப்பாறை வந்து பாத்தீங்கன்னா அடியாள பாறை, இடையாள பாறை, அந்த உயரத்தின் அடிப்படையில் பார்க்கும். அடியாள பாறைக்கு எடுத்துக்காட்டு கிரானைட், எறும்புக்கல், டைரைட். சரிங்களா? இடையாள பாறைக்கு எடுத்துக்காட்டு டொலிரைட். அவ்வளவுதான். இந்த உதாரணங்கள் தெரிஞ்சு வச்சா போதும், அதுலதான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, அடுத்த வகை பாறை வந்து என்னன்னா படிவு பாறை. அடுத்த பாறை வந்து படிவு பாறை. சரிங்களா? படிவு பாறை பொறுத்தளவு செடிமெண்டரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இது எந்த மொழியில இருந்து வந்ததுன்னா லத்தீன் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வந்தது. சரிங்களா? லத்தீன் மொழியில இருந்து வந்ததுதான் படிவு பாறைகள். செடிமெண்டரி ராக், செடிமெண்டரி ராக், அதாவது படிவு பாறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த படிவு பாறை எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒரு 3 வகையில இந்த படிவு பாறை நம்ம அணுகுவோம், படிப்போம். இந்த உயிரினங்கள், தாவரங்கள் இது சிதைந்து மக்கி உருவான பாறை படிவு பாறை என்போம். அடுத்து பௌதிக மாற்றத்தின் காரணமாக உருவான ஒரு வகையான படிவு பாறைகள் காணப்படுகின்றன. சரிங்களா? இது போக ரசாயன மாற்றம் ஒன்று சொல்லுவோம், கெமிக்கல் ரியாக்ஷன் மூலம் ரசாயன மாற்றத்துல உருவான படிவு பாறைகள் அப்படின்னு சொல்லி 3 வகையான படிவு பாறைகள் படிக்கப்படும். பழமையான படிவு பாறை இங்க எங்க இருக்கு அப்படின்னுங்கிற ஒரு தகவல் இருக்கு. கிரீன்லாந்து அப்படிங்கிற ஒரு இடத்துல 3.9 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான ஒரு பாறை இப்பவும் இருக்கு. இதுதான் இருக்கிறதுல பழமையான படிவு பாறைக்கு உதாரணம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப படிவு பாறை அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சல, அந்த படிவுகள் மேற்கொண்டு ஒன்னொன்னா சேர்றதுனால உருவான பாறை படிவு பாறை. அதனால இதுக்கு இன்னொரு பேர் அடுக்கு பாறை என்று அழைக்கப்படுகிறது. படிவுகள் மேல மேல இருக்கனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றோம், அடுக்கு பாறை. சரிங்களா? அடுக்கு பாறை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகே. பொதுவா படிவு பாறைகளை அரிப்பு காரணிகளான காற்று, நீர், பனியாறு
இதன் மூலமா உருவாக்கப்பட்டதா இருக்கலாம், அல்லது வெப்பம் அழுத்தத்தின் காரணமாக இறுகி படிவு பாறைகள் உருவாகலாம். ரெண்டு இது இருக்கு. அரிப்பு காரணிகளான காற்று நீர் பனியாறுகள் மூலமாகவும் படிய வைத்தல் செயல் நடைபெறும். அதன் மூலமாகவும் உருவாகக்கூடிய ஒரு பாறை இருக்கு. இல்ல அழுத்தம் மற்றும் வெப்பத்தின் காரணமாகவும் ஒரு பாறை உருவாகும். அதுக்கு பேர் என்னதான் படிவு பாறை. சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு 3 டைப்ல இதை பாக்குறோம், இதை அணுக போறோம். சரிங்களா? ஓகே. இப்போ படிய பாறை இதா இருக்கு பாருங்க. படிவு பாறைகள் உருவாதல். படிவு பாறைகள் உருவாதல் இந்த மலைப்பாங்கான இடத்துல இருந்து உருவான இது வந்து பசால்ட். சரிங்களா? கருங்கல் வகை பாறை இந்த இடத்துல இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த காற்று அரித்தல் இந்த மூலமா கடல்ல வந்து மறுபடியும் ஆகும் படி வைக்கப்படும். அப்படி படி வைக்கும் போது இதனுடைய தன்மை எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கல்லா இருக்கும், அடுத்த சரளையாகும், அடுத்து மணலாகும், அடுத்த சேரு, அடுத்து மண் மண்டி, அதாவது களிப்பாறை அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, களிமண் பாறை. இப்படி ஒவ்வொரு டைப்பா மாறிடுச்சு. அப்ப கலவை கற்பாறை, மணற்பாறை, களிமண் பாறை, இந்த மாதிரியான ஒரு டைப்ல இந்த பாறை உடைஞ்சு மாறுறதுனால இதுக்கு பேர் படிவு பாறை அப்படிங்கிற ஒரு ஆன்சர் சொல்றோம். ஓகே. இதுல பழமையானது கிரீன்லாந்து. இதை 1 மார்க்ல கேட்பாங்க. 3.9 பில்லியன் ஆண்டுகள் என மதிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. படிப்பாறைகளின் வகை. படிப்பாறையின் வகை. படிப்பாறையின் வகையை பொறுத்தளவு 3 வகைகள்ல இந்த படிவுப்பாறைகளை நம்ம கையாளுறோம். ஒண்ணு வந்து உயிரின படிவுப்பாறை, அடுத்து வந்து பௌதீக, சரிங்களா, உயிரின படிவுப்பாறை, அடுத்து வந்து பௌதீக படிவுப்பாறை, அடுத்து 3வது என்ன இருக்குன்னா ரசாயன படிவுப்பாறை. சரிங்களா? 3 தான் இருக்கு. ரசாயன படிவுப்பாறை, பௌதீக படிவுப்பாறை, அடுத்து வந்து உயிரின படிவுப்பாறை அப்படின்னு சொல்லி 3ஆ இருக்கு. இதுல இந்த உயிரின படிவுப்பாறை அப்படிங்கிறது என்னன்னா அந்த தாவரங்கள் விலங்குகள் அது அழுகி மக்கி உருவான ஒரு பாறை தான் உயிரின படிவுப்பாறை அப்படிங்கிற வகையில நம்ம வகைப்படுத்துறோம். பௌதிக படிவுப்பாறை அப்படிங்கிறது என்னன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய தீப்பாறையும் அடுத்து உருமாறிய பாறைன்னு ஒண்ணு பார்க்க போறோம். அதுவும் சிதைவடைவதனால் உருவாகக்கூடிய பாறை பௌதிக தீப்பாறை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பௌதிக படிவுப்பாறைகள் தீப்பாறைகளும் உருமாறிய பாறைகளும் சிதைந்து உருவாகின்றன அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுக்கு காரணம் ஆறு, காற்று, பனியாறு போன்ற இயற்கை காரணிகள் அந்த பாறை அமைப்பை சிதைப்பதற்கான காரணிகளா காணப்படுகின்றன. சரிங்களா? அப்ப அதன் அடிப்படையில என்னென்ன பாறைகள்லாம் இருக்குன்னா மணற்பாறை, மாக்கல், களிப்பாறை, இந்த 3ஐயும் நம்ம எதுக்கு எடுத்துக்காட்டா வச்சுக்கணும்னா பௌதிக படிவுப்பாறைக்கு எடுத்துக்காட்டா சொல்றோம். ஓகே. அது ரிலேட்டடா பார்க்கும்போது உயிரின படிவுப்பாறைக்கு எடுத்துக்காட்டு அதையும் படிச்சுக்குவோம். உயிரின படிவுப்பாறைகள் என்னன்னா ஒண்ணு வந்து சாக், அடுத்து பட்டுக்கல், டோலமைட், அடுத்து சுண்ணாம்பு பாறை. இதெல்லாமே எப்படி இருக்கும்? சுண்ணாம்பு பாறை. அடுத்து இன்னும் என்ன சொல்லலாம்னா நிலக்கரி. சரிங்களா? இது எல்லாத்தையுமே இதுல தான் வரும். உயிரின படிவு பாறைகள்ல தான் இதை நம்ம வகைப்படுத்தலாம். சாக்கு, பட்டுக்கல், டோலமைட்டு, சுண்ணாம்பு பாறை, அது போக என்னல இருக்கு நிலக்கரி. இது எல்லாம் உயிரினங்கள் தாவரங்களும் விலங்குகளும் சிதைந்து மடிந்து அழுத்தத்தின் காரணமாக உருவான ஒரு அடுக்கு மாதிரி உருவாக ஒரு பாறை லேயர்ல உருவாகும். இது இந்த உயிரின படிவு பாறை வேற என்ன முக்கியமான தகவல்னா நமக்கு வந்து பெட்ரோலியம் சொல்லுவோம் பாத்தீங்களா, கச்சா எண்ணெய், பெட்ரோலியம், இந்த மாதிரியான இது அந்த பெட்ரோலியம் போன்ற இயற்கை வாயுகள் நிலக்கரி வாயுகள் எல்லாம் எடுக்கக்கூடிய இடம் இந்த உயிரின படிவு பாறை இங்க இருந்து தான் உருவாகுது. சரிங்களா? அது ஒரு விஷயமா தெரிஞ்சுச்சேன். ஓகே. அடுத்தது இது உயிரின படிவு பாறை. அடுத்து வந்து பௌதீக மாற்றம். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தீப்பாறையும் உருமாறிய பாறையும் சிதைந்து உருவாக்கக்கூடியது. அதை சிதைத்து உருவாக்கக்கூடிய காரணிகள் ஆறு, காற்று, பனியாறு. இது எல்லாம் ஆறு, காற்று, பனியாறு போன்ற காரணிகள். இது என்ன பாறைன்னு கேட்பாங்க. மணற்பாறை, மாக்கல், களிப்பாறை. சரிங்களா? கொஞ்சம் உதாரணங்கள் ஞாபகம் வச்சுக்காங்க. ஏன்னா உதாரணங்கள் தான் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். நம்ம அதை படிக்கிறதுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்மளால ஆன்சர் பண்ண முடியாம போயிடும். எவ்வளோ எளிமையான உதாரணங்கள் தான் இருக்குது. அதிகமாக கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சம் தான் உதாரணமே புக் ரிலேட்டோட படிக்கும்போது கொஞ்சம் தான் இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து ரசாயன படிப்பாறை. ரசாயன மாற்றம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பெரும்பாலும் எங்கே பார்க்கலாம்னா உப்புப்படர் பாறை அப்படி பார்க்கும். அந்த பாறை வந்து ஏதாவது ஒரு இடங்கள்ல இடைவெளி பாறைகள்ல இருக்கும்போது தண்ணீர் ஏதாவது தேங்கிருச்சுன்னா அந்த தண்ணி நீராவியா வெளில போகும், திரும்பவும் தண்ணி தேங்கும், நீராவி வெளில போகும். அப்போ அந்த பாறை சிதைவு ஒன்று நடக்கும். அப்போ ஏற்படக்கூடிய ஒரு பாறை அதான் ரசாயன படிவு பாறை அப்படின்னு சொல்றோம். இதைதான் உப்புப்படர் பாறைகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இதை சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து தீப்பாறை, இன்னொன்று படிவு பாறை. அடுத்த லாஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா உருமாறிய பாறை. உருமாறிய பாறைனா மெட்டாமார்பிக் அப்படிம்பாங்க. அந்த உருமாற்றம் மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கும்.
சரி, அப்ப இந்த உருமாறிய பாறை எதுல இருந்து வந்திருக்கும்னா முதன்மையா இருக்கக்கூடிய தீப்பாறையும், அடுத்து இரண்டாவதுல இருந்த பார்த்த படிவு பாறைகளும் வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக ஒரு பாறை இன்னொரு பாறை மாறிடும். வெப்பமா இருந்தது, அதாவது ஒரு பாறை, இப்ப நம்ம ஒரு உதாரணம் எடுத்தோம்னா பசால்ட், கருங்கல், இது வந்து வெளிப்புற தீப்பாறைக்கு உதாரணமா நம்ம படிச்சிருந்தோம். இது அதுக்கு மேல வெப்பம் பட 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 அந்த பாறை உடைஞ்சு சிதறும். இதுக்கு பேர் பலகை பாறைம்பாங்க. ஒரு பாறையா இருந்தது பலதா சிரிஞ்சு உடஞ்சது, சரிங்களா? இதுக்கு பேர் பலகை பாறை. அப்ப இது வெப்ப உருமாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி அழுத்த உருமாற்றம்னு ஒண்ணு இருக்கு. இதே தீப்பாறையில இருக்கக்கூடிய கிரானைட்னு ஒண்ணு இருந்துச்சு, நம்ம படிச்சோம், அடியாள பாறையில படிச்சோம். அந்த கிரானைட் வந்து என்ன ஆகும்னா நைஸ் அல்லது நீஸ் அப்படின்னு ஒரு வகை பாறையா தன்மை மாறிடும். இது ரெண்டும் வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக நடைபெற்ற மாற்றம். அதுதான் இந்த உருமாறிய பாறை அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்க்கணும், சரிங்களா? இப்போ உருமாறிய பாறை அப்படின்னு கேட்டாங்கன்னா மெட்டாமார்பிக் ராக்ஸ், மெட்டாமார்பிக் அப்படிம்பாங்க. இது வந்து கிரேக்க சொல்ல இருந்து வந்தது. மெட்டா அப்படின்னு சொன்னோம்னா மாற்றம், மெட்டானா மாற்றம். அடுத்து மார்பா அப்படின்னா வடிவம். அப்போ ஒரு நிலையிலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறக்கூடியதை தான் இதில் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட பாருங்க, அதிக வெப்பம் அழுத்தம் காரணமாக, அதாவது வெப்ப அழுத்தம் ரெண்டுமே இருக்கு. வெப்பம் அதிகமாக இருக்கணும், அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் மாற்றமடைந்து உருமாறிய பாறைகள் என பெயர் பெறுகிறது. உருமாறுறதுக்கு காரணம் ஒன்று வெப்பம், ஒன்று அழுத்தம். அது குறைவு கிடையாது, அதிகமாக இருந்தால் மட்டும் இந்த சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, அடுத்து இந்த உருமாறிய பாறைகளுடைய வகைகள் இரண்டு வகை. ஒன்று வெப்ப உருமாற்றம், இயக்க உருமாற்றம். ரெண்டு வகை. வெப்பம் அதிகமாக இருந்துச்சு, பாறை சிதைவடைஞ்சிச்சுன்னா வெப்ப உருமாற்றம். அழுத்தம் அதிகமாக இருந்து பாறை சிதைவடைஞ்சு ஒரு வகை பாறையை உருவாச்சுன்னா அது அழுத்த உருமாற்றம், அதாவது இயக்க உருமாற்றம். அப்ப வெப்பத்துக்கு வெப்பம், இயக்க உருமாற்றத்தில் நம்ம எதை சொல்லுவோம்னா அழுத்தம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். ரெண்டே ரெண்டு தான், இங்க வெப்பம், எங்க அழுத்தம், சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து வெப்ப உருமாற்றம், அழுத்த உருமாற்றம். இதுல என்னென்ன பாறைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வெப்ப உருமாற்றத்துல உருவான பாறை இதா இருக்கு. இங்க பாருங்க, இயக்க உருமாற்றத்தினால், இயக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அழுத்தம். அப்ப அதிக அழுத்தத்தின் காரணமாக கிரானைட் நைஸ் பாறையாக மாறுகிறது. அப்ப கிரானைட் எதா மாறுச்சு அப்படி கேட்பாங்க. கிரானைட் வந்து எதா மாறுது? நைஸ், சரிங்களா? இதே இது வெப்ப உருமாற்றத்தின் காரணமாக, இப்ப ரெண்டும் நம்ம பாக்குறது தீப்பாறை தான். கருங்கல், கருங்கல்ல பசால்ட், பலகை பாறை ஸ்லேட் ராக் அப்படிம்பாங்க, சரிங்களா? கருங்கல், கருங்கல் எதா மாறுச்சு? கருங்கல்ல பசால்ட். பலகை பாறை, பலகை பாறை. ஓகே, இப்ப இந்த ரெண்டு விஷயமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது, ஏன்னா கொஸ்டின்ஸ் அதுல இருக்கு. இயக்க உருமாற்றம்ங்கிறது அழுத்தத்தின் காரணமா நடந்தது, வெப்ப உருமாற்றங்கிறது வெப்பத்தின் காரணமா நடக்கிறது. அப்ப இதுல வந்து தீப்பாறையில பசால்ட் வெளியில இருக்கக்கூடிய கருங்கல் பலகை பாறையா மாறிச்சு. இதே இயக்க உருமாற்றத்துல கிரானைட் எதா மாறுச்சுன்னா நைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமா மாறிச்சு. இதுக்கப்புறம் படிவு பாறையிலிருந்து உருமாறிய பாறை. படிவு பாறைகள்ல எதெல்லாம் மாறுது அப்படின்னு பார்க்க போறோம். இதுல வெப்ப உருமாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது மணற்பாறைன்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து வெண்கற் பாறையாக மாறும். இதுதான் குவாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குவாட்ஸ், சரிங்களா? வெண்கற் பாறையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? குவாட்ஸ். அதே மாதிரி மாக்கல் பலகை பாறையாக மாறுகிறது. அப்ப இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கணும். படிப்பாறையிலிருந்து உருமாறிய பாறையா மாறுச்சுன்னா, அப்ப இந்த பலகை பாறைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? ஏற்கனவே பலகை பாறை இங்க பார்த்தோம். இது ரெண்டுமே என்னதுதான்? உருமாறிய பாறை தான். நைஸும் உருமாறிய பாறை தான், குவாட்ஸ் வெண்கற் பாறையும் உருமாறிய பாறை தான், சரிங்களா? இந்த குவாட்ஸ்ங்கிறது படிகம் அப்படிமோ. குவாட்ஸ்ங்கிறது ஒரு வகையான படிகம். இது ரிலேட்டடா நம்ம பார்க்கும்போது இந்த தீப்பாறை இருக்கு பாத்தீங்களா, முதன்மை பாறை, அது வந்து ஒரு வகையில படிகங்களால் ஆனது. ஏன்னா கிரானைட் அப்படிங்கிற ஒரு படிகம் இருக்கும். அது மாதிரி உருமாற்றத்தை நடக்கும் போதும் அந்த படிகங்கள் உருவம் மாதிரி இங்கேயும் படிக பாறை உருவாகும். இடையில இருக்கக்கூடிய படிவு பாறைகள்ல வந்து படிகங்கள் இருக்காது. அப்ப அங்க என்ன இருக்குன்னா உயிரின பொருட்கள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்த முதன்மை பாறைக்கும் அடுத்து ரெண்டாவது பார்க்கக்கூடிய படிவு பாறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பார்ப்பாங்க. அங்க பாறைகள் கடினமா இருந்துச்சு. படிவு பாறைகளுடைய பண்புகள் பார்க்கும்போது பாறைகள் மென்மையானதா இருக்கும், எளிதில் நொறுங்கக்கூடிய தன்மையா இருக்கும். படிவு பாறைகள் ஒரு அடுக்கு பாறைகள்னு சொல்லுவோம், ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடுக்கி வச்சிருக்க கூடிய தன்மையா இருந்துச்சு. அது மாதிரி உயிரின படிமங்கள் பார்க்கும்போது முதன்மை பாறைகள்ல கிடையாது, சுத்தமா இருக்காது. அங்க உயிரினங்கள் அதுல இருந்து வாழ வராது. ஆனா படிவு பாறைகள்ல இருந்து உயிரினங்கள் தோன்றும். அதான் நம்ம இயற்கை கச்சா எண்ணெய் எல்லாமே அதுல தான் வருது. உயிரின படிவு பாறை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்தோம், சரிங்களா? ஓகே, அது ரெண்டு விஷயம் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து உருமாறிய பாறையுடைய பண்புகள். உருமாறிய பாறையின் பண்புகள் பெரும்பாலும் படிகத்தன்மையை கொண்டவை. அதான் குவாட்ஸ் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில்
இந்த உருமாறிய பாறைகளின் பல்வேறு பட்டைகள் ஒரு பகுதி வெளி நிறமாகவும் மற்றொரு பகுதி கருமை நிற கனிமங்களை கொண்டதாக உள்ளது. அந்த பட்டையை எடுத்தீங்கன்னா ஒரு பகுதி வெளி நிறம் இருக்கும், இன்னொரு பகுதி பாத்தீங்கன்னா கருமை நிறத்துல அந்த கனிமங்கள் கொண்டதா காணப்படுகிறது. ஓகே, இதுதான் பாறை. சரிங்களா, பாறையை பொறுத்தளவு இந்த 3 டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இதுல ஏதாவது எடுத்துக்காட்டுகள் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, கட்டாயமா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பல டைம் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ்ல. ஏன்னா கனிம வளங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். நம்ம இரும்பு, அலுமினியம், மெக்னீசியம், உலோக கனிமம், அளவு கனிமம் எல்லாம் சொல்றோம். எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை இங்கே தான் பாறைகள் தான் கனிமங்களே கிடைக்குது. சரிங்களா, பெரும்பான்மையானது எதை நம்ம ஏற்கனவே சொன்னா திட நிலையில் உள்ள ஒரு இயற்கை வளம் எதுதான், பாறைகள் தான். ஓகே, அடுத்தது பாறையின் பயன்கள். பயன்கள் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மதிப்புமிக்க ஒரு கனிம வளம் அப்படிங்கிறோம். கிட்டத்தட்ட பாருங்க, இதுல பொருளாதார அம்சங்களில் ஒரு மதிப்பு மிக்கதாக பொருளாக உள்ளது. அடுத்து உலோகம், கனிமம் அப்படி சொல்லக்கூடிய மனித நாகரிக வளர்ச்சிக்கு இன்றியமையாதாக இருந்து வந்துள்ளது. சரிங்களா, பல முறைகளில் பயன்படுத்தப்பட்டு வருது. இப்ப ஒரு சில பயன்கள் மட்டும் நம்ம பார்க்கிறோம். இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான். சிமெண்ட் தயாரித்தல். சரிங்க, சிமெண்ட் தயாரித்தல் என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிப்சம்னு ஒண்ணு உண்டு. இந்த ஜிப்சம்ங்கிறது படிவு பாறைக்கு எடுத்துக்காட்டு. ஜிப்சம்ங்கிறது படிவு பாறைக்கு எடுத்துக்காட்டு. இந்த ஜிப்சம் சிமெண்ட் தயாரித்தல நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து சுண்ண எழுதுகோல் அப்படிங்கிறது சாக் பீஸ் இருக்கு பாத்தீங்களா, அது. அடுத்து நெருப்பு, ஏன்னா மாக்மா மேல வெளில வந்து அப்படியே நெருப்பா கக்குது. சரி பாத்தீங்களா, அதனால அது சொல்றாங்க. கட்டட பொருட்கள், குளியல் தொட்டி, நடைபாதையில் பதிக்கப்படும் கல், அணிகலன்கள். இதான் அணிகலன்கள் எப்படி சார் அப்படின்னா இந்த தங்கம், அப்புறம் அந்த அலுமினியம், வெள்ளின்னு சொல்லி நம்ம பல்வேறு நகை ஆபரணங்கள்லாம் சொல்றோம்ல, அது எல்லாமே பாறைகள்ல இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். கூரை பொருட்கள், அலங்கார பொருட்கள், தங்கம், வைரம், நவரத்தினங்கள் போன்ற மதிப்புமிக்க பொருட்கள் எல்லாத்தையும் கொடுக்கறது பாறை தான். அப்ப என்ன பாறை அப்படின்னு தெரிஞ்சா அதனுடைய பொருளாதார முக்கியத்துவம் தெரிஞ்சிடலாம். சரிங்களா, இது வந்து படையப்பா படத்துல ரஜினிகாந்த் வந்து வேகமா முன்னேறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். ஒரு நிலம், அவருடைய நிலத்துல கனிம வளம் அதிகமா கிடைச்சிருக்கும். அந்த கனிம வளம் பெரும் செல்வாக்கு மிக்கதா இருக்கும். பார்த்துருப்போம், அந்த படத்தை யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரிதான் நிலத்தோட்டத்துல எங்கனாலும் கனிம வளம் கிடைக்கலாம். பாறையை தோண்டும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கனிம வளம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த வகைகளை பார்த்தோம். சரிங்களா, ஓகே, இதுதான் இப்ப நம்ம பார்த்தது. இது அடுத்து வந்து பாறை சுழற்சின்னு ஒண்ணு இருக்கு, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாறை சுழற்சி இந்த இருக்கு பாருங்க. நீர் சுழற்சின்னு ஒண்ணு உண்டு. நீர் வந்து என்ன ஆகும்னா 3 நிலையில் இருக்கும். திட, திரவ, வாயு. 3 நிலையில இருக்கக்கூடியது நீர் மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. நீர் திரும்பவும் என்ன ஆகும், திடப்பரமாகும். அடுத்து திரவமா மாறும், அடுத்து வாயுவா மாறி திரும்பவும் என்ன ஆகும், திடநிலை. இப்படி 3 இதுலயுமே வரக்கூடிய ஒரு பண்பு நீருக்கு உண்டு. அது மாதிரி பாறையும் என்ன நடக்குன்னா அந்த சுழற்சி திரும்பவும் நடக்கும். இப்ப நம்ம ஒரு படம் போட்டோம், அந்த படத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு இது புவியில ஒரு மலையை போட்டோம். இப்போ மலைக்கு கீழே என்ன இருந்ததுன்னா மாக்மா, உருகிய நிலையில மாக்மா இருக்கு. அழுத்தத்தின் காரணமாக இது வந்து என்ன ஆகுதுன்னா மேல் நோக்கி நகர்ந்து இந்த இடத்துல பறிஞ்சிச்சுன்னு சொன்னோம். இதுக்கு பேர் தீப்பாறைன்னு சொன்னோம், தீப்பாறை. அப்ப இந்த தீப்பாறை என்ன நடக்கும்னா இங்க வெளில வந்துருச்சு. இந்த படிஞ்ச தீப்பாறை ஆறு, இந்த காற்று, பனியாறு, அந்த பனியாறு இவற்றின் மூலமா அரிக்கப்பட்டு, இப்ப இந்த பக்கத்துல தீப்பாறை இருக்குன்னா அரிக்கப்பட்டு இந்த இடத்துல என்ன இருக்கும்னா நீர் இருக்கும். நீர் மேல வந்து விழுந்துரும். அப்ப உள்ள தண்ணிக்குள்ள திரும்ப வந்து அது ஒரு படிகங்களா நடந்து அப்ப படிவு பாறையா மாறும். அப்ப தீப்பாறை எதா மாறும், படிவு பாறையா மாறும். இந்த படிவு பாறை திரும்ப உருமாற்றம் நடக்கும். படிவு பாறையுடைய உருமாற்றம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த உருமாற்றத்தின் காரணமாக திரும்ப என்ன நடக்கும், இது உருமாறிய பாறையாக மாறும். அப்ப தீப்பாறை, படிவு பாறை, உருமாறிய பாறை, இந்த ரொட்டேஷன்ல திரும்ப திரும்ப என்ன நடந்துட்டு இருக்கும்னா சுழற்சியில வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் பாறை சுழற்சி. அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்க கொடுத்துருக்காங்க. இந்த தீப்பாறைன்னு ஒண்ணு இருந்துச்சு, தீப்பாறைக்கு அப்புறம் படிவு பாறைன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா, தீப்பாறையிலிருந்து படிவு பாறை, அடுத்து உருமாறிய பாறை மாறுது. திரும்ப என்ன ஆகுது, தீப்பாறை, படிவு பாறை, உருமாறிய பாறை. இந்த இது ரொட்டேஷனா நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் பாறை சுழற்சி அப்படிங்கிறோம். ஓகே, ஏதோ புரிஞ்சிருக்குமா அந்த பாறை அப்படிங்கிற விஷயம்? அவ்வளவுதான், இதுதான் முக்கியமான தகவல்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னா மண். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா மண். இதை எப்படி நம்ம பாறை பார்த்தோமோ அதுல இருந்து உருவானதுதான் மண். இந்த மண் உருவாவதற்கான இது கணிப்பு போட்டிருக்காங்க பாருங்க. தாய்ப்பாறைன்னு ஒன்று இருந்துச்சு. அடுத்து காலநிலை, நிலத்தோற்றம், உயிரினங்கள், காலம், இது எல்லாம் சேர்ந்து நமக்கு எது உருவாக்கும், மண்ணை உருவாக்கும். ஒரு மண் எளிமையா உருவாகிறது. அது உருவாகுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கொள்ளும். தாய்ப்பாறைகள் சிதைவடையணும். அப்ப தாய்ப்பாறை அந்த காலநிலை இருக்கணும். தாய்ப்பாறை எளிமையா சிதைவடையாது. இப்ப நல்ல வெப்பம் அதிகமா இருந்துக்கிறது அப்படின்னா அந்த வெப்பத்தின் காரணமா உடையலாம். இல்ல குளிரா இருக்கு அப்படின்னா குளிரின் காரணமா உடையலாம். எதுவுமே இல்லாத சூழ்நிலையில அது நடக்காது. அப்ப அதனால காலநிலை முக்கியமானதா இருக்கு.
நிலத்தோற்றம் அது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. எல்லா இடத்துலயும் அந்த சிதைவுகள் நடைபெறாது. அப்ப நிலத்தோற்றம், உயிரினங்கள் கூட அந்த மண்ணை உருவாக்கக்கூடிய ஒரு காரணியா இருக்கும். காலம், இது எல்லாம் சேர்ந்துதான் மண் உருவாகுது. சரிங்களா? மண் என்பது கரிம பொருட்கள், கனிமங்கள், வாயுகள், திரவங்கள் மற்றும் உயிரினங்கள் கலந்த கலவை அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம வேற என்ன சொல்லலாம், வேற எந்த மாதிரி பார்க்கலாம்னா, மண்ணை பொறுத்தளவு கனிமம், கனிமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 45% இருக்கு. கரிமம் அப்ப எடுத்துட்டீங்கன்னா 5% இருக்கு. இது போக நம்ம நீர், வாயு அப்படின்னு எடுக்கும்போது நீர் ஒரு 25% இருக்கு, வாயு ஒரு 25%. இது எல்லாம் சேர்ந்த கலவை தான் எனது மண். சரிங்களா? இந்த தகவல் தெரிஞ்சு வச்சுக்காங்க. வேற என்ன சொல்லுவாங்கன்னா, புவியின் தோல் என்று அழைக்கப்படுகிறதும்பாங்க. புவியின் தோல், ஸ்கின் ஆஃப் த எர்த், எதுனா மண் தான். இது ஒரு 1 மார்க் பாயிண்ட். இந்த இருக்கு, புவியின் தோல், புவிப்பரப்பின் மேல் மண் உருவாவதால் இது புவியின் தோல் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே. மண் நம்ம சொன்னல, அந்த பிரிஞ்சு 45% தாது பொருட்கள், அதாவது கனிமம், கனிமங்கள் சேர்ந்து 45%. அப்ப அதிகமா இருக்கிறது இதுதான். அடுத்து வந்து ஒரு 5% வந்து கரிமம் சொன்னோம். அந்த கரிமத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. உயிரின பொருள் இருக்கு, வேறு, இலைமக்கு, அங்கக பொருட்கள் எல்லாம் சேர்ந்து 5%. தண்ணீர் 25%, காற்று 25%, எல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்புக்கு பேரு மண். இதெல்லாம் சேர்ந்ததான் மண். சரிங்களா? ஓகே. இப்ப மண்ணின் வகைப்பாடை பொறுத்தளவு ஒவ்வொரு இடத்தையும் பொறுத்து மாறும். சரிங்களா? இதை வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா, உலக மண் தினம்னு ஒண்ணு கொண்டாடுறோம். எதுக்குன்னா மண்ணை நம்ம பாதுகாக்கணும், அதுக்காக மண் தினம் கொண்டாடுறோம். என்ன சார் மண்ணை பாதுகாக்கணும்னு சொல்றீங்கன்னா, மண்ங்கிறது நஞ்சாகாம இருக்கணும், உரங்கள் நம்ம தேவையான அளவுக்கு மேல பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதன் அடிப்படையில மண் மாசுபாடுன்னு ஒண்ணு இருக்கு. மண் மாசுபாடாம இருந்தா நீண்ட காலம் நமக்கு விளைச்சல் கொடுக்கும். சரிங்களா? அதை நினைவு கூறுறதுக்காக ஒவ்வொரு வருஷம் டிசம்பர் 5 உலக மண் தினம் அப்படிங்கிறத நம்ம போகணும். ஓகே. இதுல நம்ம 8th புத்தகத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு 6 வகையான மண் கொடுத்துருக்காங்க. நம்ம பொதுவா வந்து 10th லெவல்ல பார்க்கும்போது 8ஆம் வகுப்புல 1953ஆம் ஆண்டு இந்திய வேளாண் ஆய்வு ஆராய்ச்சி கழகம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, மண் வகைகளை, இந்திய மண் வகைகளை 8 வகையா பிரிச்சிருப்பாங்க. அதே 10ஆம் வகுப்பு புத்தகத்துல, சோசியல் புத்தகத்துல தமிழ்நாடு ரீதியா பார்க்கும்போது மண் வகைகளை வந்து ஒரு 6 வகையான மண் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. நம்ம அந்த ரெண்டையும் பிரிச்சு பார்க்க போறோம். சரிங்களா? பொதுவா ஒரு வகையான மண்ணை கொடுத்துருக்காங்க. நம்ம 8 வகையான மண்ணை பார்க்க போறோம். ஓகே. 8 வகையான மண். இந்த மண் 8 வகையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மண்ணின் அடுக்குகள், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எளிமையா புரியும். இந்த மண்ணுங்கிறது செதஞ்சு 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 மேல வந்து உருவாகிறது தான் மண். அப்ப கீழே என்ன இருக்குன்னா, தாய்ப்பாறை அடுக்குன்னு ஒண்ணு இருக்கு. தாய்ப்பாறை அடியில மண் உருவாவதுக்கு ஒரு ஆரம்ப காரணி இதுதான். அடுத்து வந்து தாய்ப்பாறை அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்த நம்ம என்ன சொல்றோம்? தாய்ப்பாறை. அப்ப இங்க பெரிய பெரிய கற்களா இருக்கு, பாறைகளா இருக்கு. இது உடஞ்சு சின்ன சின்னதா மாறுது பாத்தீங்களா? இப்படி சின்ன சின்னதா மாறுறதுக்கு பேர் என்ன சொல்றான்னா தாய்ப்பாறைன்னு சொல்றோம். இந்த தாய்ப்பாறை மேலும் நொறுங்கப்பட்டு அடிமண் அடுக்கு இந்த இடத்துல ஒரு மண்ணுடைய தன்மையை வந்து கொடுத்துச்சு. பாருங்க, இந்த துகளை விட கம்பேர் பண்ணும்போது இங்க இல்ல, இது இல்ல, சின்ன சின்ன துகள்களா இருக்கு. அடுத்து வந்து பாருங்க, உயர்மட்ட அடுக்கு. இங்க வந்து வேர் பகுதி, தாவரத்துடைய வேர் பகுதி உள்ள வர மாதிரி இருக்கு. அடுத்து மேல்மண் அடுக்கு, மேல்மண் அடுக்கு. கடைசியா பாருங்க, இந்த ஏரியா இலை மக்கு அடுக்கு, இலை மக்கு அடுக்கு. அந்த இலையால் அந்த தாவரங்கள் பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு இடங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இலை மக்கு அடுக்கு இருக்கு. இதுல நமக்கு என்ன தெரியும்னா, இந்த இலை மக்கு அடுக்குல தான் கரிமம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். கரிமம். சரிங்களா? கரிம பொருட்கள் இருக்கு. அடுத்து மேல்மண் அடுக்கு இருக்குல்ல, அதுல கரிமமும் இருக்கும், கனிமமும் இருக்கும். சரிங்களா? இதை நம்ம இது ரிலேட்டடா பாக்குறோம். இந்த ஒரு பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸ் வச்சு நம்ம பார்த்தலாம். இந்த இருக்கு இலை மக்கு அடுக்குல கரிம பொருட்கள், அதான் முக்கியமான கரிம பொருட்களால் உருவானவை. அடுத்து மேல்மட்ட அடுக்குல கரிம மற்றும் கனிம பொருட்கள் இரண்டுமே சேர்ந்த கலவையா இருக்கு. அடுத்து உயர்மட்ட அடுக்கு, இதுதான் உயர்மட்ட அடுக்கு. இந்த அடுக்குடைய உயர்மட்ட அடுக்கு இது. நம்ம மேல் மட்ட அடுக்குன்னு சொல்லக்கூடாது, உயர்மட்ட அடுக்கு தான். இந்த இடத்துல என்ன நடக்குன்னா, களிமண், இரும்பு, அலுமினியம், ஆக்சைடு போன்ற தாதுக்கள் கணிசமாக காணப்படுகின்றன. சரிங்களா? களிமண், இரும்பு, அலுமினியம், ஆக்சைடு தாதுக்களை நம்ம பிரிச்சு பார்ப்போம். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உயர்மட்ட அடுக்குல இருக்கு, மண்ணின் அடுக்குல, உயர்மட்ட அடுக்குல. அடுத்து வந்து பாருங்க அடிமண். இதுல ரசாயன பௌதிக மாற்றம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ரசாயன பௌதிக மாற்றம் நம்ம ஏற்கனவே ஒண்ணு படிச்சோம். அந்த மாற்றம் எந்த அடுக்குல உருவாகுது? அடிமண் அடுக்குல உருவாகுது. இங்கே என்ன இருக்கு? இரும்பு, களிமண், அலுமினியம் ஆக்சைடு, கனிம பொருட்களால் தோன்றிய அடுக்கு அல்லது திரள் மண்டலம். இப்ப ரெண்டுலயுமே அது ரெண்டும் சேம் தான் இருக்கு. ஆனா இது நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொல்றோம்? ரசாயன அல்லது பௌதிக மாற்றம் சொல்றோம். அடுத்தது தாய்ப்பாறை அடுக்குல தாய்ப்பாறைகள் குறைந்த அளவே சிதைக்கப்படுகின்றன அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? தாய்ப்பாறை அடுக்குல குறைந்த அளவு தாய்ப்பாறைகள் குறைந்த அளவே சிதைக்கப்படுகின்றன சொல்றோம். அடுத்து சிதைவடையாத அடிமட்ட அடுக்கு, சிதைவடையாத தாய்ப்பாறை, அதான் லாஸ்ட்ல கடைசியில ஒண்ணு பார்த்தா பாத்தீங்களா, இது வந்து சிதைவடையாது. இது ஏதாவது உடைக்க முடிஞ்சா
உடைக்க முடியல. அடுத்து அதுக்கு மேல இருக்கிறது குறைந்த அளவு உடைக்க முடிச்சு. பாத்தீங்களா? இப்ப இந்த படத்தை பார்த்தோம்னா தெரியும். சரிங்களா? இப்போ இந்த படத்தை பாக்குறோம். இதுல இது உடைக்கவே முடியல, இது குறைஞ்ச அளவு உடைக்க முடிஞ்சிச்சு. அடுத்து மேல இருந்து வந்தீங்கன்னா இங்க கரிமம் இருந்துச்சு, இங்க கரிமமும் கனிமம் இருந்துச்சு. இது உயர்மட்டம் இருக்கு, இதுதான் மேல் இருக்கையில உயர்மட்டம் இருக்கான்னு சொன்னோம். இதுல இரும்பு ஆக்சைடு அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் இருந்துச்சு. அடிமண் அடுக்கிலையுமே இரும்பு ஆக்சைடு எல்லாமே இருந்துச்சு. பட் அடிமண் அடுக்க நம்ம எக்ஸ்ட்ரா என்ன சொன்னோம்னா பௌதிக மாற்றம் மற்றும் ரசாயன மாற்றத்தினால் உருவானது அப்படின்னு பார்த்தோம். இதுதான் மண்ணின் அடுக்குகள். சரிங்களா? ஓகே, ரைட். அடுத்தது நம்ம மண்ணோட வகைகள் அந்த 10th லெவல்ல படிச்சிடும். சரிங்களா? உங்களுக்கு அது நல்லா பயனுள்ளதா இருக்கும். 10ஆம் வகுப்பு லெவல்ல இதுல கீழே தான். இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு லெவல்ல மண் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம பார்க்குறோம். இதுல கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுல இந்திய மண் வகைகளுடைய தன்மை பரவல் எல்லாமே இருக்கு. எந்தெந்த இடத்துல இருக்கு, இந்த மண்ணுடைய தன்மையின் காரணமாக என்ன தாவரத்தை நம்ம அங்க விளைவிக்க முடியும், அந்த தாவரம் அதிகமா கிடைக்கிறதன் காரணமாக அந்த இடத்துக்கு ஏதாவது சிறப்பு பெயர்கள் இருக்கா, அதை வச்சு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, இதுதான் பார்க்க போறோம். இதுல மண் கனிமங்களின் கூட்டு பொருட்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது எல்லாமே சரிங்களா? மண்ணின் வகைகள் இதுதான் நம்ம என்ன சொல்றோம். 1953ஆம் ஆண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், 1953 இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இந்திய மண் வகைகள் 8 அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா வகைப்படுத்தியிருக்காங்க. இந்திய மண் வகைகள் 8 வகைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த 8 வகைகளும் எது எது இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம், கீழே பார்க்க போறோம். இந்த பாருங்க, கரிசல் மண் இருக்கையிலே அதிகமான மண் கரிசல் மண். அதனுடைய அடிப்படையில கூட நம்ம பார்த்துடலாம் வரிசையா. சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல வந்து கரிசல், இந்தியாவில் அதிகமான இருக்கக்கூடிய மண் கரிசல் மண். ரெண்டாவது என்ன இருக்குன்னா செம்மண் இருக்கு, செகண்ட். மூணாவது என்ன இருக்குன்னா வண்டல் மண். இந்த 3 மண் ஞாபகம் வச்சுக்காங்க. கரிசல் மண் அதிகமா இருக்கு, செகண்ட் வந்து செம்மண் அதிகமா இருக்கு, மூணாவது வண்டல் மண் அதிகமா இருக்கு. இதே மாதிரி படிச்சுக்கலாம். இன்னொன்னு கரிசல் மண்ணை பொறுத்தளவு தீப்பாறைகள் சிதைவடைஞ்சு உருவாகுமா. முதன்மை பாறை தாய்ப்பாறைங்கிறது அதான், அதுல இருந்து உருவானனால ஃபர்ஸ்ட்ல நம்ம அதுதான் படிக்கணும். சரிங்களா? 2 விஷயமா படிக்கிறோம். அப்ப கரிசல் மண், செம்மண், வண்டல் மண். சரிங்களா? இதுக்கப்புறம் மற்ற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆக மொத்தம் எத்தனை வகை இருக்குன்னா 8 இருக்கு. இந்திய மண் வகைகள் 8. இதுல நம்ம ஒன்னொன்னா படிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து கரிசல் மண்ல இருந்து போகும். கரிசல் மண் இந்தியாவில் அதிகமாக காணப்படக்கூடிய மண் என்னன்னா அந்த சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தோம். கரிசல் மண். இந்த கரிசல் மண்ணுடைய உருவாக்கம் பாருங்க எங்க இருக்குன்னா தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறையிலிருந்து உருவானது. பசால்ட், பசால்ட்னா என்னன்னா கருங்கல். சரிங்களா? கருங்கல். பசால்ட்னா என்னன்னா கருங்கல். அந்த வெளிப்புற தீக்கு உதாரணம் சொன்னோம். அப்ப தீப்பாறைகள்ல இருந்தா உருவாகுது, அது தெரிஞ்சு வச்சுக்காங்கண்ணா. அப்ப பாறைகள் அப்படின்னு பார்க்கும்போது எங்க இருக்கு, தக்கான பகுதியில் உள்ள பசாட்டு பாறையிலிருந்து உருவானது. இதனுடைய நிறம் வந்து கருப்பு நிறம், கருப்பு. சரிங்களா? இப்போ முக்கியமான ஒரு தகவல், கருப்பு. கரிசல் மண் என்ன நிறம் அப்படின்னு கேட்டா கருப்பு. இந்த கருப்பு நிறத்துக்கு காரணம் இதுல டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்கள் இது 2 இருக்கிறதுனால அது கருப்பு நிறமாக இருக்கு. இது ரொம்ப முக்கியமான தகவல். சரிங்களா? ஏன்னா அந்த நிறத்தின் அடிப்படையில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கரிசல் மண்ணுடைய கருப்பு நிறத்துக்கு காரணம் டைட்டானியம் மற்றும் இரும்பு தாது. அடுத்து வேதியியல் பண்பு. வேதியியல் பண்பு அப்படிங்கும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படி பார்க்கும்போது இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இதுல கால்சியம், மக்னீசியம், கார்பனேட், அதிக அளவிலான இரும்பு, அலுமினியம், சுண்ணாம்பு, மாங்கனீசு காணப்படுகின்றன. இப்ப ஏற்கனவே இங்க இரும்பு தாது இருக்கனாலதான் கருப்பு நிறம் சொன்னோம். ஆனா அதிக அளவிலான இரும்புங்கிறத தெரிஞ்சு வச்சுக்காங்க. அப்புறம் கால்சியம் இருக்கு, மக்னீசியம், கார்பனேட்லாம் இருக்கு. அடுத்து நைட்ரஜன், பாஸ்போரிக் அமிலம், இலை மக்கு குறைவாக உள்ளன. மத்தெல்லாம் அதிகமா இருந்துச்சு. இந்த நைட்ரஜன், பாஸ்போரிக் இந்த இலை மக்குகள் எல்லாமே இந்த மண்ணில் எப்படி இருக்குன்னா குறைவாக இருக்கு. இந்த மண்ணின் தன்மை ஈரமாக இருக்கும் போது சேராகவும் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையும் கொண்டது. சரி, இதை எப்படி ஞாபகம் வைக்கணும்? அந்த ஈரப்பதத்தை தக்க வைக்கும் பார்க்கும்போது இதோடைய குணாதிசயம் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா, இந்த மண் துகள்னு சொல்லுவாங்க, அந்த துகளுடைய இடைவெளி குறைவு. சரிங்களா? இடைவெளி குறைவு. அப்ப இடைவெளி அதிகமா இருந்துச்சுன்னா அந்த மண் துகள் வழியாக நீரை உள்வாங்கி அந்த தக்க வைக்கக்கூடிய திறன் குறைஞ்சிரும். சரிங்களா? நீரை தக்க வைக்கக்கூடிய திறன். ஆனா இந்த கரிசல் மண்ணோடைய இடைவெளி கம்மியா இருக்கனால அழகா நீரை ஈஸியா என்ன பண்ணிடும், தக்க வச்சுக்கிறோம். அதனால நீர் அதிகமான நேரம் தக்க வைக்கிறதுனால ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை உடையதா இருக்கு. காரணம் மண் துகளுடைய இடைவெளி குறைவு. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எங்கெல்லாம் இருக்குன்னா மகாராஷ்டிரா, மாலவபிரமே, கத்தியவார் தீபகற்பம், தெலுங்கானா, ஆந்திரா, அவையில் உள்ள ராயல்சீமா, கர்நாடகா மாநிலத்தின் வடபகுதி. சரிங்களா? ஓகே. இந்த இதுல என்ன அதிகமா போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விளைச்சல் பருத்தி தான். ஃபர்ஸ்ட்ல பருத்தி தான். கரிசல் மண்ணுனாலே பருத்தி தான் விளைச்சலா இருக்கும். சரிங்களா? இது தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண். தீப்பாறை இல்லாத தகவல் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்காங்க. அப்புறம் பருத்தி, திணை வகை, புகையிலை மற்றும் கரும்பு.
புகையிலை மற்றும் கரும்பு. இந்த பருத்தி அதிகமாக ஆலைகள் இருக்கக்கூடிய இடத்த வந்து மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவின் மான்செஸ்டர் பொதுவாக வந்து மகாராஷ்டிரா தான் அதிகமாக காணப்படுறது, மும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு சில இடங்கள்ல அகமதாபாத்தும் மாறி மாறி வரும். சரிங்களா? பருத்தி ஆலைகள் உற்பத்தியின் அடிப்படையில் பிரித்து பார்ப்பாங்க. இப்போ இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பையும், அடுத்து தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். ஏன்னா தமிழ்நாட்டில் இது எங்க அதிகமாக இருக்கும், இந்த கரிசல் மண் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். சரிங்களா? கரிசல் மண் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், இந்த இடங்கள் எல்லாத்துலயுமே கரிசல் மண் காணப்படும். அதிகமாக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். அதனால தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். இந்த கூடுதல் அவ்வளவுதான். இது கரிசல் மண்ணா இதுதான். இந்த விஷயங்கள் கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது வண்டல் மண். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா வண்டல் மண் பார்க்குறோம். இந்த 8 வகையான மண் வகைகளை பார்க்குறோம். அதில் வண்டல் மண். வண்டல் மண்ணை பொறுத்தளவு வளமிக்க மண் சொல்லுவாங்க. வளமிக்க மண். நம்ம கரிசல் மண் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த வளம் வந்து இங்க அங்க கம்மியா இருக்கும், ஆனா இதுல வந்து அதிகமா இருக்கும். சரி, ஓகே. இதுல 2 விஷயம் பார்க்காங்க. ஒன்னு காதர், ஒன்னொன்னு பாங்கர். அது என்ன காதர் பாங்கர்? 2 விஷயம். இப்ப இந்த வண்டல் மண் பொறுத்தளவு எங்க இருக்கும் அப்படி தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஆட்டுச்சமவெளிகள் பக்கத்துல இருக்கும். அப்ப ஆட்டுச்சமவெளிகள் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அப்ப வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது ஏற்கனவே இருக்க மண்ணை எடுத்துட்டு போயிடுச்சுன்னா, பழைய ஏற்கனவே இருக்க மண் இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா புதுசா ஒரு மண் இங்க உருவாயும். வெள்ளப்பெருக்கு ஏற்படாத இடத்துல அந்த நீர்ப்போக்கு இருந்துச்சுன்னா அந்த மண் அங்கேயே இருக்கும். இதன் அடிப்படையில நம்ம 2ஆ பிரிச்சோம். இப்ப காதர்ங்கிறது வெளி நிறமுடைய மணற்பாங்கான மண். சரிங்களா? பாங்கர்ங்கிறது சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான பழைய வண்டல் மண். ஓகே, இது வந்து புதிய வண்டல் மண். சரிங்களா? காதர்னா புதிய வண்டல் மண், காதர். பாங்கர்னா பழைய வண்டல் மண். இதுதான். இது தெரிஞ்சு வச்சுக்காங்க. அடுத்து என்னுடைய உருவாக்கம் பார்க்கும்போது ஆறுகளின் மூலமா உருவாக்கக்கூடியதா இந்த வண்டல் மண். அடுத்து வேதியியல் கெமிக்கல் பண்புகள் பார்க்கும்போது பொட்டாசியம், பாஸ்போரிக் அமிலம், சுண்ணாம்பு, கார்பன் கலவைகள் அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் எது கம்மி? நைட்ரஜன் குறைவாக உள்ளது. ஒரு தாவர வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு பங்கு வந்து நைட்ரஜன். சரிங்களா? அந்த நைட்ரஜன் இந்த வண்டல் மண்ணில் குறைவாக உள்ளது. ரொம்ப முக்கியமான தெரிஞ்சு வச்சுக்கலாம். தாவர வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு நைட்ரஜன் தான். அது அங்கே எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கிறது. ஓகே, அடுத்து இது எங்கே இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. கங்கை பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு, அடுத்து உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, மேற்கு வங்காளம், பீகார் மாநிலங்களில் உள்ள சமவெளி பகுதிகள். கிட்டத்தட்ட நீங்க இதை எப்படி நான் வச்சுக்கலாம், கங்கை ஆற்று சமவெளி, அவ்வளவுதான். அடுத்து பிரம்மபுத்திரா ஆற்று சமவெளி. அந்த ஆற்று சமவெளியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எங்கெங்க இருக்காங்களோ அங்க எல்லாத்துலயும் வண்டல் மண் இருக்கு. இவ்வளவுதான். நம்ம அதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பீகார்லாம் மனசுக்குள்ள வைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த ஆற்று சமவெளி இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த வண்டல் மண் இருக்கும். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் முக்கியமான இடம். தஞ்சாவூர், நாகப்பட்டினம், கடலூர், சரிங்களா, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் ஆறுகள் இருக்கு அங்க எல்லாத்துலயுமே ஓகே. இதுல என்ன பயிர் அதிகமா இது பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா நெல். ஃபர்ஸ்ட் என்னதான் நெல்லு தான். நெல்லுக்கு அப்புறம் கோதுமை, கரும்பு, எண்ணெய் வித்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது எது எது அப்படிங்கிறத தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பயிர் வகைகள் தெரிஞ்சு வச்சுக்காங்க. 2 முக்கியமான மண் வகை பார்த்துட்டோம். அடுத்து 3வது வண்டல் மண், கரிசல் மண் பார்த்தாச்சு. செம்மண். செம்மண் பொறுத்தளவு என்னென்ன தகவல்லாம் இருக்குன்னா, ஒண்ணு வந்து இது சிவப்பு நிறம் சொல்லுவாங்க. இதனுடைய சிவப்பு நிறத்தை காரணம் என்ன அப்படின்னு ஒண்ணு கேட்பாங்க. இரும்பு ஆக்சைடு. இரும்பு ஆக்சைடு அதிகமா காணப்படுறதுனால இந்த மண் வந்து எப்படி இருக்கும், சிவப்பு நிறத்துல இருக்கும். தமிழ்நாட்டுல 3ல் 2 பங்கு அதிகமா இருக்கக்கூடிய மண் எதுனா செம்மண் தான். சரிங்களா? தமிழ்நாடுன்னு எடுத்துட்டீங்கன்னா 3ல் 2 பங்கு மண் செம்மண் தான் காணப்படுது. இந்த செம்மண் வந்து அதனுடைய இடைவெளி, மண்ணுடைய இடைவெளின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு பார்க்கும்போது மற்ற மண்ணை கம்பேர் பண்ணும்போது இடைவெளி ஓரளவு குறைவா இருக்கும். கொஞ்சம் இடைவெளி உண்டு. அப்ப நீரை வந்து என்ன பண்ணோம்னா அது உள்வாங்கி அப்படியே கீழ் நோக்கி அனுப்பிச்சு விட்டோம், நிலத்தடி நீர் மட்டத்துக்கு போயிடும். அப்ப தாவரங்கள் அதிகமா அந்த நீரை வந்து தேங்கி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் இந்த மண்ணை சுமாரான வளமுடைய மண் அப்படிம்பாங்க. நல்ல வளமிக்க மண்ணெல்லாம் கிடையாது, சுமாரான வளம். அப்ப இங்க என்ன பயிரிடுவாங்கன்னா திணைப்பயிர்கள் பயிரிடுவாங்க. சரிங்களா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெரும்பாலும் இந்த செம்மண் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம தக்கான பீடபூமி ஒட்டிய பகுதிகளை காணப்படும். தமிழ்நாட்டுல பெரும்பாலும் காணப்படும். சரிங்களா? இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, பாருங்க. பழமையான படிக பாறைகளான கிரானைட், நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடைவதால் உருவாகின்றன. கிட்டத்தட்ட இந்த செம்மண் இன்னும் வேற விதத்துல நம்ம சொல்லணும்னா, இந்த படிவு பாறை இருக்கு பாத்தீங்களா, அதுவும் உருமாறிய பாறையும். தீப்பாறை கிடையாது. தீப்பாறை சிதைவடைவதனால் உருவானது கரிசல் மண். சரிங்களா? இங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்னா படிக பாறைகள், கிரானைட், நைஸ் போன்ற பாறைகள் சிதைவிட வரும். கிட்டத்தட்ட இது படிவு பாறை. கிரானைட், நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடைவதால் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. படிக பாறைகளான சிதைவடைஞ்சதுக்கு அப்புறம் படிவு பாறையா மாறிடும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பாறை உருமாறிய பாறையா மாறிடும்.
சரிங்களா. ஏற்கனவே இருக்குது உருமாறிய பாறையா மாறிடும். அதன் அடிப்படையில இந்த உருமாறிய பாறை, படிவு பாறை சிதைவடைஞ்சு உருவானச்சுனால செம்மண் சொல்றோம். இதுல அதிகமா இரும்பு, மக்னீசியம் இது ரெண்டும் அதிகமா இருக்கு. கம்மியா இருக்குதுன்னு பார்க்கும்போது நைட்ரஜன் இருக்கு. சரிங்களா. அப்ப நைட்ரஜன் குறைவா காணப்படுகிறது இங்கேயும். அடுத்து இதுல வேற என்னெல்லாம் பார்க்கும்போது சிறு வெடிப்புகளுடன் கூடிய செம்மண் படிவு, சிறு வெடிப்புகளுடன் கூடிய செம்மண் படிவா அந்த மண்ணுடைய அமைப்பு காணப்படும். தக்காணக்கு பீடபூமியுடைய கிழக்கு பகுதி நல்லா இம்பார்ட்டண்டா பாருங்க. கிழக்கு பகுதி. அடுத்து தென் மாநிலம் எடுத்துட்டோம்னா கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, சோட்டா நாகபுரி பீடபூமி, ஜார்க்கண்ட். சோட்டா நாகபுரி பீடபூமியை பொறுத்தவரை கனிம வளங்களுக்கு மிக சிறந்த இடம் சொல்லுவோம். இந்தியாவில் கனிம வளத்துக்கு மிக சிறந்த இடம்னு எதை சொல்லுவாங்க? சோட்டா நாகபுரி பீடபூமி. அங்க அதிகமா என்ன மண் தான் இருக்கு? செம்மண் தான் இருக்கு. அதை தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஜார்க்கண்ட்லயே அதான் இருக்கு. சரி, இதன் மூலமா எதெல்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க? செம்மண் மூலமா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா திணை வகைகள் தான். திணை, சரிங்களா. கோதுமைங்கிறதெல்லாம் அடுத்ததான். இந்த பருப்பு வகைகள் போடுறாங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட்ல உற்பத்தி பண்றது. அது போக கோதுமை பண்ணலாம், நெல், பருத்தி, கரும்பு, அந்த நீர் பாசத்தை வச்சு உற்பத்தி பண்றாங்க. பெரும்பாலும் திணை. ஓகே, அவ்வளவுதான். செம்மண் முடிச்சா அடுத்து வந்து பாருங்க சரளை மண். சரளை மண் இதை வந்து லேட்ரைட் சாயில் அப்படிமோ. லேட்ரைட், சரிங்களா. லேட்ரைட் சாயில் அப்படின்னா என்னன்னா சரளை மண், லேட்ரைட் சாயில் அப்படிம்பாங்க. பொதுவாக இது வந்து உயரத்தின் அடிப்படையில் காணப்படும். சரிங்களா. கொஞ்சம் உயரமான இடத்தின் அடிப்படையில் காணப்படும். இந்த வெப்பம் குளிரும் மாறி மாறி நடக்கிறதுனால இந்த மண் உருவாகும், சிதைவடைஞ்சு உருவாகும். இதுல என்னெல்லாம் இருக்குன்னா இரும்பு, அலுமினியம், இந்த ரெண்டு ஆக்சிடேட்டர்னால உருவாகுறது. இரும்பு, அலுமினியத்தின் நீரேற்ற ஆக்சிடேட்டர்களால் உருவானது பார்க்குறோம். உயரமான மலைப்பகுதியாக இருக்கும்போது அதிகமான அமிலமும், தாழ்வான பகுதியில குறைந்த அளவும் உள்ளது. இந்த அமிலத்தன்மையை பார்த்தீங்கன்னா உயரமான இருக்கிற இடத்துல அதிகமா இருக்கும், அந்த உயரம் குறைவா இருக்கக்கூடிய இடத்துல தாழ்வா இருக்கும். இது ஒரு விஷயமா பார்த்து வச்சுக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, இது அது எங்க சரளை மண் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாட்டிலே இருக்கு. சரிங்களா. ஓகே, பெரும்பாலும் இந்த சரளை மண் காணக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காபி, ரப்பர், இந்த தோட்ட பயிர்கள் தான் விளைவிப்பாங்க. காபி, ரப்பர், முந்திரி, மரவள்ளி கிழங்கு. எதனாலனா இந்த சரளை மண்ணுடைய அந்த இடைவெளி, மண்ணுக்குள்ள இடைவெளி வந்து அதிகமா இருக்கும். இந்த இடைவெளி வந்து எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும். அப்ப அதிகமா இருந்துச்சுன்னா நீரை வந்து அது தேக்கி வைக்காது, அது கீழே போக வச்சிரும். அதனால இந்த இடத்துல என்ன விவசாயத்தை பயன்படுத்துவாங்கன்னா படிக்கட்டு முறை. படிக்கட்டு முறை விவசாயத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க. அதன் அடிப்படையில் அங்க தண்ணியை தேங்க வச்சு கொஞ்சம் அந்த தாவரங்களுக்கான இதை உருவாக்குவாங்க. சரிங்களா. இது மலை பிரதேசங்கள்ல நம்ம பார்க்கறத மண், சரளை மண். அடுத்து காடு மற்றும் மலை மண். இதுவும் உயரத்தின் அடிப்படையில் தான். காடு, மலை உயரத்தின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய ஒரு மண் தான். காலநிலைக்கு ஏற்ப இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது. இது மாதிரி எல்லாம் கேட்கறான், இன்டைரக்டா கேட்கறான். காலநிலைக்கு ஏற்ப இடத்திற்கு இடம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மண் ஒரே மாதிரி இருக்காது. பொட்டாஸ், பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து குறைவா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இங்க இருக்கு. அடுத்து இந்த காரத்தன்மையை பார்க்கிறோம். காரத்தன்மை கொண்டதாக உள்ளது. சரிங்களா. அதிக இலைமக்கு சத்துக்கள் உடையது, மெதுவாக மக்குவதால், சிதைவுறுவதால் இது காரத்தன்மை கொண்டதாக உள்ளது. இந்த காடு மற்றும் மலை மண்ணை வந்து நம்ம என்ன சொல்லணும்? கார தன்மை கொண்ட மண் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? வகைப்படுத்துறோம். இந்த காடு மலைன்னு சொல்லும் போதே அது எங்கதான் இருக்கும்? மலை பிரதேசங்கள்ல தான் காணப்படும். அதன் அடிப்படையில ஜம்மு காஷ்மீர், மேல இருந்து கீழே வரும்போது ஜம்மு காஷ்மீர், லடாக்கு, அடுத்து இமாச்சல் இருக்கு, உத்தரகாண்ட், சிக்கிம், அடுத்து மாநிலங்களில் உள்ள ஊசி இலை காடுகளின் பகுதிகள். சரிங்களா. இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் இருக்காது, ஊசி இலை காடுகள் சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடியது. அடுத்து நெல், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரியான தானிய வகைகளை பயிரிடுறாங்க. சரிங்களா. வெப்பமண்டல பல வகைகள், பழம், வெப்பமண்டல பல வகைகள் பயிரிடக்கூடிய பகுதி எது அப்படின்னு கேட்டா காடு மற்றும் மலை மண். இதை நம்ம இந்த இடத்துல இது மட்டும் பார்த்துக்கிறோம். அடுத்து வந்து வறண்ட பாலைமண். வறண்டனா ட்ரையா இருக்கும். அப்ப அங்க மழைப்பொழிவு குறைவா இருக்கும், வெப்பம் அதிகமா இருக்கும். அதன் அடிப்படையில் அங்க உருவாக்கக்கூடியது வறண்ட காலநிலை. அதிக வெப்பம் காரணமாக ஆவியாதல் அதிகமாக இருந்ததுனால அந்த மண் எப்படி இருக்கும்னா உப்புத்தன்மை கொண்டதா இருக்கும். உப்புத்தன்மை. சரிங்களா. இந்த பாலை மண்ணை பாத்தீங்கன்னா உப்புத்தன்மை அதிகமாக காணப்படும். இதுதான் இங்க ஒரு விஷயமா பாக்குறோம். சரிங்களா. இதுல வேற என்ன இல்லைன்னா அதிக அளவிலான உப்பு, அதான் இம்பார்ட்டன்ட். இந்த பண்பு எந்த மண்ணில் அதிக அளவிலான உப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டா பாலைவன மண்ணில் காணப்படும். காரணம் அங்க வந்து அந்த மண் துகள்களுக்கான இடைவெளி அதிகமா இருக்கனால தண்ணி உள்நோக்கி போயிடும். அது போக ஏதாவது மேல இருந்தா கூட அதிக வெப்பத்தின் காரணமாக எளிதில் நீராவி ஆகிரும். நீராவி ஆகும்போது அங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த நீராவி ஆனதுக்கு அப்புறம் அங்க உப்பு வந்து ஈஸியா தங்கிரும். அப்ப அந்த மண் சுவைச்சு பார்க்கும்போது உப்பு அதிகமாக காணப்படும். சரிங்களா. அதான் பாக்குறோம். அடுத்து அமிலத்தன்மை இருக்கு. பாஸ்பேட்,
அடுத்த கால்சியம் கார்பனேட், உயிர் சத்து, நைட்ரஜன் குறைவாக காணப்படுகிறது. இது எல்லாமே கம்மியா இருக்கு. இது எங்கே இருக்கு? பாலைவனம்னாலே ராஜஸ்தான் தான். அதில் ராஜஸ்தான், குஜராத்னு எடுத்துட்டீங்கன்னா வடபகுதி, குஜராத் வந்து எடுத்துட்டீங்கன்னா வடபகுதி, பஞ்சாப்னு எடுத்துட்டீங்கன்னா தென்பகுதி. சரிங்களா? இந்த மாதிரி இடங்கள்ல பாலைவனம் காணப்படுகிறது. இங்க எதுவுமே பயிர் விளைவிக்க முடியாது. அப்ப நீர்ப்பாசன வசதி செய்து நம்ம ஏதாவது திணை வகைகளை என்ன பண்ணிக்கலாம், அங்க பயிரிட்டுக்கலாம். அப்ப நீர்ப்பாசன வசதியை வச்சு திணை வகைகள் ஏதாவது பயிரிட முடியும் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். ஓகே, அடுத்தது உப்பு மற்றும் காரமண். அவ்வளவுதான், ஒரு 2 மண் தான் இருக்கு. உப்பு மற்றும் காரமண். இந்த உப்பு மற்றும் காரமண் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வடிகால் அமைப்பு இல்லாத இடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாம் இந்த உப்பு மற்றும் காரமண் காணப்படும். சரிங்களா? ஏன்னா இந்த மண் வந்து உப்பும் இருக்கும் காரமும் இருக்கும், இந்த 2 வகையும் காணப்படுறதுனால இது ஒரு சிறப்பாக நம்ம பார்க்கோம். காரணம் வடிகால் அமைப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்றோம். இது வேதியியல் பண்பு பார்க்கும்போது சோடியம், மக்னீசியம், கால்சியம், சல்பூரிக் அமிலம் இது எல்லாமே இந்த மண்ணில் காணப்படுகிறது. சிதைக்கப்படாத பாறை சிதைவுற்ற கனிமங்களை உடையது. சிதைக்கப்படாத பாறைனா இந்த தாய் பாறைன்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, வெளிப்படை அந்த மாதிரி சிதைவே இல்லாத ஒரு பாறையா இருக்கலாம், இல்ல சிதைவுற்றதுக்கு அப்புறம் கனிமங்களா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மண் உப்பு மற்றும் காரத்தன்மை கொண்டதா காணப்படும். இது எங்க அப்படின்னு பாக்குறோம், ஆந்திரா, கர்நாடகம், பீகார், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா மாநிலங்களின் வறண்ட பகுதி. சரிங்களா? வறண்ட பாலை மண்ணுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த வறண்ட பகுதி அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, உப்பு மற்றும் காரமண் சொல்றாங்க. அப்ப அந்த இந்த இவ்வளவு இடங்கள்லயும் அது கையா இருக்க இந்த மண் காணப்படும். இங்க அதிக காரத்தன்மை காரணமா பயிர்கள் வளர ஏற்ற சூழ்நிலை இல்லை. உப்பு மற்றும் காரமண் வந்து அந்த மலைப்பாங்கான இடங்கள், அந்த இடங்கள்ல பயிர் வகைகளை வந்து நம்ம என்னால விவசாயம் பண்ண முடியாது. காரணம் அதிகமான காரத்தன்மை அதிகமா இருக்கு, அதனால விளைச்சல் இருக்காது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அடுத்தது களிமண் மற்றும் சதுப்பு நிலமண். களிமண் மற்றும் சதுப்பு நிலமண் சொல்றோம். இது பொதுவா உயிரின பொருட்கள்ல இருந்து உருவாகக்கூடியது. சரிங்களா? உயிரின பொருட்கள்னா அந்த சேறு சகதி சேர்ந்த கலவையா இருக்கக்கூடிய இடங்கள் சொல்லுவோம், அதுதான் சதுப்பு நிலமண் சொல்லுவோம். அந்த மாதிரி இடங்கள்ல உருவாகக்கூடிய ஒரு மண். இதுவும் எப்படி இருக்கும்னா கருமை நீரா இருக்கும், அதிக காரத்தன்மை கொண்டது, அதிக மழையொழிவு, அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் காணப்படுகிறது. ஈரப்பதம் அதிகமா இருக்கும், அதிகமாக மழைப்பொழிவு இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று சமவெளிகள் முடிவு பெறக்கூடிய இடங்கள்ல இந்த மணல் காணப்படும். சரிங்களா? ஓகே, இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கேரளாவில் கோட்டயம், ஆலப்புழா இந்த மாவட்டங்கள் இருக்கு. ஒடிசாவில் இருக்கு. தமிழ்நாடு கடற்கரை பகுதி, கடல் அதான் நீர் சேர்ந்து போகக்கூடிய இடத்துல. அடுத்து மேற்கு வங்கத்தில் உள்ள சுந்தரவன பகுதி. வேற தமிழ்நாடுன்னு எடுத்துட்டோம்னா கடற்கரை பகுதின்னு ஒன்று கொடுத்துட்டோம், அதான் வேதாரண்யம், பிச்சாவரம் அந்த இடங்கள். அது போக வேற எங்க இருக்குன்னா இந்த நம்ம பள்ளிக்கரணை இந்த இடங்கள்ல சதுப்பு நில காடுகள் காணப்படுகிறது. இங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்னே ஒண்ணுதான், நெல் இருக்கும், சணல், பெரும்பாலும் சணல் தாவரங்கள் விளைவிப்பாங்க. அது போக என்ன இருக்கு, நெல்லும் விளைவிக்காங்க. சரிங்களா? இவ்வளவுதான், மொத்தம் 8 வகையான மண் வகைகள் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பாருங்க, இந்த மண் சீரழிவு அப்படிங்கிற ஒரு டாபிக் சொல்றாங்க. மண் சீரழிவு 2015ஆம் ஆண்டு ரிப்போர்ட் அடிப்படையில் 147 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு வந்து நமக்கு வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மண் சீரழிவு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டா நம்ம பார்க்குறோம். இந்த மண் சீரழிவு இல்லாம இருக்கணும், மண் வள பாதுகாப்பு இருக்கணும், மேலாண்மை இருக்கணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா காடுகளை வந்து உருவாக்கணும். காடுகள் இப்போ அழித்தல் அதிகமா இருக்கனால இந்த மண் சீரழிவு நடக்க காடுகளை உருவாக்கணும். காடுகள் உருவாக்கனால வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது தடுக்கப்படும், பேரிடர்கள்லாம் குறைக்கப்படும். அது ஒண்ணு. அடுத்த அணை மற்றும் குறுக்கணைகள், அணையும் கட்டணும், குறுக்கணைகளும் கட்டணும். அதிக மேய்ச்சலை தடுக்கணும். மேய்ச்சல் அதிகமான விஷயங்கள் பண்ணும்போது அங்கே மண் எளிமையா பெயர்த்து எடுக்கப்படும், அப்போ மண் அரிப்பு நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? மண் சீரழிவு ஏற்படும். அடுத்து மேம்பட்ட பயிர் சாகுபடி முறைகளை பின்பற்றணும். அதுதான் சொல்றாங்க பயிர் சுழற்சி முறை, கரைகள் கட்டுதல், படிக்கட்டு வேளாண்மை. இந்த படிக்கட்டு வேளாண்மை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, மலைச்சரிவான இடங்கள் அதை பயன்படுத்துவாங்க. கரை கட்டுறதுனால நீர் வந்து அதிகமாக மண் அரிச்சிட்டு போகாம இருக்கிறதுக்காக பண்ணுவாங்க. பயிர் சுழற்சி முறை, ஒரே பயிரை திரும்ப திரும்ப போடாம ஒரு பயிர் போட்டு இன்னொரு பயிர் மாற்று பயிர் போட்டு அதுக்கு அடுத்த பருவத்துல திரும்ப பழைய பயிரை போடுவாங்க. அது பயிர் சுழற்சி முறைவாங்க. அது மண் மாசுபாடு இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு விஷயமா பார்க்கிறோம். சரிங்களா? இது எல்லாம் மண்ணை நம்ம பாதுகாக்கிறதுக்கான ஒரு வகைகள். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கனிம வளங்கள்ல மிக முக்கியமான வளங்களா இருக்கக்கூடிய பாறை மற்றும் மண், இந்த ரெண்டுமே பார்த்தோம். பாறை அப்படிங்கும் போது ஒரு 2-3 விதமா பார்த்துட்டோம். முதன்மை பாறை, படிவு பாறை, உருமாறிய பாறை. இப்போ இதுல கொஸ்டின்ஸ் என்ன கேட்கலாம்னா எடுத்துக்காட்டுகள் கேட்கலாம். சரிங்களா? நம்ம பாடம் முடிச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தரேன், நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி மண்ணுன்னு பார்க்கும்போது இந்த வகைகள் கேட்கலாம், மண்ணுடைய தன்மைகள் கேட்கலாம், ஏதாவது ஒரு சில இடங்களில் குணாதிசயங்கள் மாறுபடுறதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம், கேட்டிருக்காங்க. ஏன்னா ரெண்டுமே முக்கியமான கனிம வளங்கள். இந்த டிசம்பர் 5 தான் நம்ம என்ன சொன்னோம், ஏற்கனவே சொன்னோம்ல, மண் தினம். டிசம்பர் 5 மண் தினம். அதே மாதிரி டிசம்பர் 11 மலைகள் தினம். டிசம்பர் 11 மலைகள் தினம், சர்வதேச
மலைகள் தினம் அப்படிம்பாங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏதாவது கொஸ்டின்ஸ் கொஞ்சம் எழுதுறேன், எழுதி போடுங்க, அதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த பாறை மற்றும் மண் அப்படிங்கிற இன்னைக்கு நடத்தின இந்த பாட தலைப்புல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தந்திருக்கேன். இதை கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? கொஞ்சம் எளிமையான கொஸ்டின்ஸ் தான். கனிம வளம்னா என்ன, அதனுடைய பண்புகள் என்ன, அதனுடைய பயன் என்ன, அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதாவது பாறை மற்றும் மண் இது சார்ந்த விஷயங்களா நம்ம இந்த வகுப்புல முழுமையா பார்த்தோம். நம்ம தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வகுப்புல இன்னும் இதனுடைய தொடர்ச்சியா மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் செல்வகுமார். நன்றி, வணக்கம்.